இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ ட்ராவலில் இருக்கும் போதெல்லாம் அந்த வெட்டான டைப்பர்ஸே ரொம்ப நேரம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போடும்போது ரேஷஸ் வரும், தோல் உரியும். மருந்து மெயினாக அந்த ஒரசு மருந்துன்னு சொன்னாலே எல்லாருக்கும் கோவம் வரும். அது வந்து நம்ம பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு முகத்தில் ஊதுவாங்க, வாயில் ஊதுவாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஹனி வந்து 1 இயர் வரைக்கும் குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது. எந்த குழந்தையுமே மோஸ்ட்லி பிங்காக தான் இருக்கும். ஸோ ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ரியல் கலர் வர ஆரம்பிக்கும். அப்போ அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது என் குழந்தை வந்து கருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜெனிட்டல்ஸில் போடுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் போடும்போது அது உள்ளே போச்சு அப்படின்னா ஒவேரியன் கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வணக்கம் டாக்டர். வணக்கம். பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ அவங்களுமே வந்து நியூ பேரண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ இருக்க குழந்தைய நம்ம டயப்பர் இல்லாமல் நம்ம வெளியில் பார்க்கவே முடியாது. அப்படி போடுறது சேஃபா? எதுவுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது சேஃபு. இப்போ மாட்ரேஷனில் டைப்பர் யூஸ் பண்ணலாம். டைப்பர் வந்து ஹார்ம்ஃபுல் கிடையாது. பட் ரொம்ப சேஞ்ச் பண்ணாமல் இப்போ ட்ராவலில் இருக்கும் போதெல்லாம் அந்த வெட்டான டைப்பர்ஸே ரொம்ப நேரம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போடும்போது ரேஷஸ் வரும், தோல் உரியும், குழந்தைக்கு இரிட்டேஷன் வரும், இன்ஃபெக்ஷன் வரும் அதெல்லாம். பட் நைட் டைம்ஸ் போடுறது குழந்தைக்கு ஒரு சேஃப் அண்ட் தூங்குறதுக்கு அந்த வெட்னஸ் இல்லாமல் ஒரு சேஃப்டி இருக்கும். பட் மார்னிங் டைம் டைப்பர்ஸ் வந்துட்டு அவங்க அடிக்குவேட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒரு தடவை அது வெட்டாயிருச்சுனாலே சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்கின் வந்துட்டு அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ டைப்பர் பொறுத்த வரைக்கும் இதுதான். நியூபார்ன் கேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். நியூபார்ன் கேர் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக இப்போ ஹாஸ்பிட்டலில் நியூபார்ன் ஐசியூஸ்ன்னு இருக்கும். நியூபார்ன் ஐசியூஸில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரீம் ப்ரீடேர்ம்னு சொல்லுவோம். லைக் 1 கிலோக்கும் கம்மியாக 400 கிராம் குழந்தைங்க அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுவோம். யாருமே ஸ்டாஃப் வந்துட்டு குழந்தைய தூக்குறதே வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆட்டெல்லாம் மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த க்ரிப்பில் தான் படுத்திருக்கும். அடிக்குவேட்டான லைட் அண்ட் வார்ம்த் மட்டும் கொடுத்துருவாங்க. பட் குழந்தை வீட்டுக்கு போன உடனே இந்த பாட்டி தாத்தாங்க தூக்கி இல்லை அவங்களுக்கு ஏதோ எக்ஸ்ட்ராவாக வயிறுக்கு நல்லது அதுன்னு கொடுக்குறதுலாம் தான் நிறைய காம்ப்ளிகேஷன் வருது. 6 மந்த்ஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் இல்லாட்டினா அவங்களுக்கு அம்மாவால் முடியல எக்ஸ்ட்ரா ஃபார்முலா கொடுக்குறாங்கன்னா அது மட்டும் கொடுக்கணும். அது இல்லாமல் இந்த ஒரசு மருந்து மெயினாக அந்த ஒரசு மருந்துன்னு சொன்னாலே எல்லாருக்கும் கோவம் வரும். அது வந்து நம்ம பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் எப்படி கொடுத்தாங்கன்ட்டு நமக்கு தெரியாது. அதுக்குன்னு நமக்கு ஒரு டோசேஜ் இல்லை, ஒரு டெக்னிக் கிடையாது. நம்ம பாட்டி சொல்கிறத வச்சு தான் நம்ம கொடுப்போம். மற்ற அதோட கிளென்லினஸ் எப்படி இருக்குது? இப்போ நம்ம கோவிட்லேயே நம்ம எவ்வளோ அவஸ்தைப்பட்டோம்ல. இந்த இம்யூனிட்டி வந்து குழந்தைகளோட இன்டெஸ்டைன்லேருந்து லங்ஸ் வரைக்கும் எதுவுமே இருக்காது. இப்போ குளிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு முகத்தில் ஊதுவாங்க, வாயில் ஊதுவாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம வந்து பார்க்கும் அடல்ட்ஸ் வந்து நார்மலாகவே இருந்தாலுமே அடல்ட்ஸ் கிட்ட இருக்கிற பாக்டீரியா வந்து குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். நிறையா இப்போது ஃப்ளூ சீசன் வந்ததில்ல. ஸோ ஃப்ளூ சீசன் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் நல்லா தான் இருந்தோம், எங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி வந்ததுன்னே தெரியாது, இது கை குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் அப்பா வந்து வெளியில் போயிட்டு வந்துட்டு ஹேண்ட் சானிடைஸ் பண்ணாமல் குழந்தைய ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். 6 இயர்ஸ் வரைக்குமே குழந்தைக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற எக்ஸாம்பிள் ஹனி வந்து 1 இயர் வரைக்கும் குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது. ஹனியில் வந்துட்டு நம்ம ஹனி வந்து ப்ராசஸ் பண்ண பிறந்ததுமே ஹனியை தான் வந்துட்டு கொடுப்பாங்க. அதில் வந்து பொட்டூலியம் டாக்ஸின் சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா வந்து அந்த பாக்டீரியா வந்து குழந்தைக்கு ஒரு மோசமான ஒரு நோயை காஸ் பண்ணலாம். எதுவுமே 100% கிடையாது. பட் இந்த சான்ஸ் இருக்கும்போது நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? அதுக்காக தான் ஹனி வந்து 1 இயருக்கு கம்மியாக கொடுக்கவே கூடாது. ஓகே, முன்னாடி கூட பியூரா கிடைச்சிருக்கும்னு சொல்லலாம். பட் இப்போ நமக்கு எல்லாமே பியூரா இருக்கிற ஹனிலையுமே வந்துட்டு அது நமக்கு வந்து தேனீக்கள் சேர்க்கறது தானே. ஸோ அவங்க வாயில் இருக்கிற அந்த பாக்டீரியா வந்து சில டைம் ஹனியில் அப்படியே இருக்கும். ஸோ அதை நம்ம நியூபார்ன் குழந்தை கொடுக்கும்போது அந்த பொட்டுலிசம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, மில்க்கு இல்லை ஃபார்முலா மில்க் அவ்வளவுதான். பிரெஸ்ட் மில்க் இஸ் த சேஃபஸ்ட். இல்லாட்டினா ஃபார்முலா மில்க். ஃபார்முலா மில்கில் என்ன நமக்கு காம்ப்ளிகேஷன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற பாட்டில் அதை ஸ்டெர்லைஸ் பண்ணணும். நிறைய பேர் ஹேண்டில் பண்ணக்கூடாது, உள்ளே தொடக்கூடாது, கரெக்டான காம்போசிஷனில் மிக்ஸ் பண்ணணும். பட் நமக்கு வலி இல்லாட்டினா அதுதான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் தவிர நம்ம வாய் வலி எதுவுமே கொடுக்க தேவையே இல்லை. குழந்தைய நம்ம ரொம்ப நிறைய பேர் ஹேண்டில் பண்ணாமல் விட்டாலே குழந்தை நல்லபடியாக வளரும். ஓகே டாக்டர், இப்போ
ரீசெண்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்கம் பவுடர் வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கு. இப்போ யூஸ் பண்ணலாங்களா, இல்லை யூஸ் பண்ணவே கூடாதா? டால்கம் பவுடர் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு அதை ப்ரொபகேண்டா பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டால்கம் பவுடரை பொறுத்த வரைக்கும் 2 ரிஸ்க்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போடும் முகத்தில் கழுத்தில் அங்கெல்லாம் போடும்போது நோஸ்குள்ளே போயிட்டு ரெஸ்பிரேட்டரி அலர்ஜிஸ் காஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஜெனிட்டல்ஸில் போடுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் போடும்போது அது உள்ளே போச்சு அப்படின்னா ஒவேரியன் கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டால்கம் பவுடர் வந்து பேபிக்கு சேஃபே இல்லை. என்ன கேட்டிங்கன்னா க்ரீமே போதும். எல்லா ஜாயின்ஸ்லையும் க்ரீம் யூஸ் பண்ணுறதே போதும். அது இல்லாமல் ஸ்டார்ச் பவுடர் வரும், கார்ன் ஸ்டார்ச் பவுடர். அது வந்து ஓரளவுக்கு சேஃபானது. அது டைப்பர் ரேஷ் இல்லாட்டினா ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். பவுடர் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்காகவே அந்த பாட்டிலாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பவுடர் போடணும், நலுங்கு மாவு அந்த மாதிரி நலுங்கு மாவு மாதிரி போட்டா ஓகேவா இருக்கும். நிறைய பேர் முடியெல்லாம் ஹேர் க்ரோத் வரும்ல, அதெல்லாம் வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. இப்போ பவுடரே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ இந்த மாதிரி மாவெல்லாம் யூஸ் பண்ணலாம்? யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஆக்சுவலி குழந்தைக்கு அந்த ஹேர் ஜாஸ்தி இருக்கிறது வந்து நல்லது. அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ். ஸோ நேச்சர் வந்து நமக்கு இந்த ஸ்பீசிஸ்க்கு இந்த அளவுக்கு ஹேர் இருக்கணும்னு சொல்லிட்டு நேச்சுரலாக வரதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். இப்போ அந்த மாவு போட்டு தேய்க்கும் போது அந்த ஸ்கின்ல வந்துட்டு தோலெல்லாம் உரிச்சிரும், இல்லாட்டின்னு முடியெல்லாம் எடுத்துரும். அப்போ அந்த முடி இருக்கிற அந்த ஃபாலிக்கல் இருப்போம்ல, அதில் இன்ஃபெக்ஷன் வந்து ஒயிட்டாக வரும். அலர்ஜி ரேஷஸ்லாம் அப்போ தான் ஜாஸ்தி வரும். நம்ம எவ்வளோ ஜென்டலாக குழந்தைக்கு மினிமல் யூசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அது வந்து குழந்தைக்கு சேஃபாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி நிறையா திங்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் இன்னுமே காம்ப்ளிகேஷன் வரும். புகை கூட நிறையா குழந்தைங்களுக்கு இப்போ சேர்றது கிடையாது. அதை நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். சாம்பிராணியே வந்து வித்தியாசமாக கொடுப்பாங்க. ஹர்ப்ஸ் எல்லாம் சுட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு கொடுத்த உடனே வயிறு வீங்கி குழந்தைங்க வந்துட்டு அந்த மோஷன் வந்து வெளியிலே வராது. அந்த மோஷனில் அந்த பிளாக்காக அது வெளியில் வர வரைக்கும் அந்த குழந்தைக்கு உணவே கொடுக்காம வச்சுருப்போம், பாலே கொடுக்காம வச்சுருப்போம். ஸோ அந்த அளவுக்கு சில குழந்தைங்களுக்கு அது சேரவே மாட்டேங்குது சுத்தமாக. ஓகே, இந்த மாதிரி கொசுவர்த்தி அந்த மாதிரி அதெல்லாம் கூட ரொம்ப எஃபெக்ட் ஆகும். குழந்தைக்குன்னு வந்துட்டு இப்போ ஃபிங்கர்ல ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே டாய்ஸ் இருக்கு. அதை கொடுத்துட்டா அது வாயில வச்சுட்டா அது பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாய்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? எனி டாய்ஸ் லைக் நான் பிளாஸ்டிக் சிலிகான் டாய்ஸ் எதுவுமே குழந்தை வாயில ரொம்ப வைக்கல அப்படின்னா அது சேஃப் தான். ஸோ அந்த ஹனி நிப்பிள் வந்து வி டோன்ட் சஜஸ்ட். பட் நிப்பிள்ஸ் வந்துட்டு இப்போ குழந்தை வந்து கை சூப்புறதே வந்து தடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து ஒரு டைப் ஆஃப் கன்சோலிங். நம்மலாம் வந்துட்டு பேசி கன்சோல் பண்ணிக்க முடியும் நம்மளை. பட் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பேச முடியாது அப்படிங்கும்போது அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது அந்த பாசிஃபையரோ இல்லை கை சூப்புறதோ இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் தான். பட் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுக்கும் நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும், இவ்வளோ நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தை ரொம்ப அதை கடிக்கக்கூடாது, சவைக்கக்கூடாது, அந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ குழந்தைங்க வந்து பிறந்ததுமே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கவே வந்துட்டு ஒரு பண்டில் மாதிரி அப்படி ரேப் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரியே வீட்லேயுமே நிறைய பேர் வந்து அப்படி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்படிதான் வைக்கணுமா? அப்படி வைக்கிறனால என்ன யூசஸ் இருக்குமா? ஸோ குழந்தைக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா, நம்ம ஸ்கின் சர்ஃபேஸ் ஏரியா வந்து குழந்தைக்கு ரொம்ப கம்மி. நான் குட்டி குழந்தையில பட் நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட்லேயே குழந்தை இருக்கும்போது ஈஸியாக வாட்டர் கண்டென்ட் வந்து லூஸ் ஆகிடும். நீங்கள் இப்போ பிறந்த குழந்தை தொட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சூடாக இருக்கும். நிறைய பேர் ஃபீவர் அடிக்குதுன்னு கூட வருவாங்க. பட் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும். ஏன்னா அவங்களோட வாட்டர் எவாப்ரேஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும். அண்ட் சில குழந்தைங்களுக்கு அந்த ஹார்ட்டில் வந்துட்டு சேஞ்சஸ் நடக்கும். குழந்தை வந்து அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதுலேருந்து வெளியில் வந்த உடனே நிறைய சேஞ்சஸ் நடக்கும். சில குழந்தைங்களுக்கு டிலேடாக நடக்கும். அதாவது லங்ஸில் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குளிர்னாலேயே வந்துட்டு ஹார்ட்டில் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஈஸியாக டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க, யூரின் சரியாக போக மாட்டாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க, ஒரு இரிட்டபிலிட்டி இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப குளிர் சர்ஃபேஸில் இருக்கும்போது. அதனால அந்த 3 லேயர் ஸ்வாட்லிங்னு சொல்லுவோம். ஸோ அது கண்டிப்பாக அது ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணி வைப்போம். ஹாஸ்பிட்டலில் வந்து ஐசியூஸில் ஸ்வாடல் பண்ண மாட்டாங்க, பேரண்ட்ஸ்ட்டு கொடுக்கும்போது ஸ்வாடல் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் ஐசியூஸில் வந்து அந்த இன்குபேட்டர்லேயே வார்மர் இருக்கும். அப்போ நம்ம சர்ஜரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வாட்டர் லாஸ், ஏன்னா நம்ம குழந்தை இதை ஓப்பன் பண்ணி கேவிட்டிஸை ஓப்பன் பண்ணி பண்ணும்போது அதுக்குன்னு தனியாக வார்மர் வைப்போம். ஸோ அந்த வார்மர் வச்சு அதிலே எங்களுக்கு டீஹைட்ரேஷன் வர்றது கூட நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஏன்னா யூஸ்வலாக ஓடிஸ்னால் கோல்டாக இருக்கும். பட் பீடியாட்ரிக் ஓடிஸ் வந்து எப்பவுமே வார்மாக இருக்கும். அதுக்குன்னு வார்மர்னு தனியாக ஒரு எக்யூப்மெண்ட்டே வச்சுருப்போம். ஸோ அது வந்து குழந்தையோட வார்ம்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேங்க்ரூ மதர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட தோளில் போடுறது, அப்பாவோட தோளில் போடுறது, நெஞ்சில் போடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா குழந்தைக்கு ஈஸியாக அந்த வார்ம்த் வந்து டிஸ்பர்ஸ் ஆகிடும்.
ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ குழந்தைங்களுக்கு பிறந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நெத்தியில பெரிய மை போட்டு வைப்பாங்க, இன்னும் சில பேர் கண்ணு கீழெல்லாம் ஃபுல்லாக அப்படி தீட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணலாமா? ஸோ ஒவ்வொருத்தர் கல்ச்சர் பிலீஃப் படி இந்த பொட்டு வைக்கிறது, சைடில் வைக்கிறது அதெல்லாம் ஓகே. பட் கண்ணை சுற்றி ரொம்ப போடுறது எதுவுமே நல்லது கிடையாது. பிகாஸ் அதுவுமே ஹெல்த்தியான ஆப்ஜெக்ட் கிடையாது, லெட்டு தான் அது. ஸோ கண்ணுக்குள்ளே போடும்போது நம்ம கையில் வச்சு போடும்போது இன்ஃபெக்ஷன் வரும், உள்ள கீறல்கள் ஏற்படும். இப்போ அம்மாவோட இந்த நெயில்ஸ் எல்லாம் கூட ஷார்ப்பாக இருக்கும்போது கீறல் வரும். அந்த ஸ்கின்ல வந்துட்டு வெடிப்பு வந்தால் கூட நமக்கு தெரியாது. ஸோ அப்போது கன்ஜங்டிவைட்டிஸ் வரும், தண்ணி வந்துட்டே இருக்கும். தண்ணி வந்து குழந்தைங்களுக்கு நார்மலாகவே வந்துட்டே இருக்கும். ஸோ இதனால வருதா இன்ஃபெக்ஷனால வருதான்னு தெரியாது. ஸோ கண்ணுக்குள்ளே மை போடுறதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் அழகுக்கு சும்மா சைடில் பொட்டு வைக்கிறது அது வந்து எஃபெக்ட் ஆகாது குழந்தைக்கு. கொஞ்சம் குழந்தை மாநிறமாக இருந்தால் கூட இல்லை கலர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்ரீம்ஸ் எல்லாமே இப்போ மார்க்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி போட்டால் உண்மையாகவே கலர் ஆவாங்களா? பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அவங்க எந்த குழந்தையுமே மோஸ்ட்லி பிங்காக தான் இருக்கும். ஸோ ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ரியல் கலர் வர ஆரம்பிக்கும். அப்போ அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது என் குழந்தை வந்து கருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜெனட்டிக்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்ன தான் பண்ணாலுமே நம்ம ஜெனட்டிக்காக பிறந்த போது என்ன கலர் இருக்குமோ அந்த கலர் தான் நம்ம இருப்போம். மசாஜஸ் ஆஃப்கோர்ஸ் நாங்களும் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவோம், மசாஜ் பண்ணுங்க. ஏன்னா அந்த வயிற்றுல மசாஜ் பண்ணும்போது, கை காலில் மசாஜ் பண்ணும்போது குழந்தைக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லது. பிளட் சப்ளை நல்லாயிருக்கும், பாண்டிங் நல்லாயிருக்கும், மதர் அண்ட் பேபி பாண்டிங் நல்லாயிருக்கும். பட் இதனால கலர் ஆகுமான்னு கேட்டால் இந்த தோலை நம்ம உரிச்சு கலர் பண்ணுவோம்ல அதுதான் உண்டு தவிர அந்த அளவுக்கு கலர் சேஞ்சஸ் வராது. நாளை பின்ன ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வெயிலில் போக தான் போகுது, குழந்தையோட கலர் சேஞ்ச் ஆக தான் போகுது. ஸோ இதுக்கு நீங்கள் மேலும் ஒரி பண்ண வேண்டாம். ப்ளஸ் அந்த ஸ்டிக்மா இப்போ உரையுதுன்னு நினைக்கிறேன். ஃபேராக இருந்தால் தான் அழகு, ஃபேராக இல்லைன்னா அழகு. அது நம்ம பிறந்தப்ப இருந்ததை விட இப்போ நல்லாவே மாறி இருக்கு. எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு அழகு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு வி ஷுட் நாட் ஃபாலோ, அந்த டேஞ்சர்ஸாக ஆகக்கூடாது. அதுதான் ரியாலிட்டி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste the Daily.